ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஏப்ரல் 15, 2024. குழந்தைகளே, நீங்கள் தடைகளை அழிப்பவர்களாவீர்கள் என்று பாபா நமக்கு வரமளித்திருக்கின்றார். நாம் இந்த வரத்தினை ஏற்றுக்கொள்வோம். பாபா கூறியிருக்கின்றார், போக போக இவ்வுலகின் மீது துக்கங்களின் மலை வந்து விழப்போகிறது. நீங்கள் முழு உலகிலும் உள்ளவர்களுடைய தடைகளை அழித்தாக வேண்டும். உங்களது சக்திகளை நீங்கள் கண்டறியுங்கள். பரம சத்குருவிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய வரத்தினை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மிக உயர்ந்தவர்களாவீர்கள். நாம் பிறருடைய தடைகளை அழித்தாக வேண்டும். யாரால் பிறருடைய தடைகளை அழிக்க முடியும்? யார் நீண்ட காலம் தடைகளற்ற வாழ்க்கையை வாழ்வார்களோ அவர்களாலேயே முடியும். ஏனென்றால் தடைகள் ஏற்படும் போது ஆத்மாவின் சக்திகள் மிகவும் அழிந்து விடுகின்றன. தடைகளால் ஏற்படும் குழப்பங்கள், பலவிதமான வீணான எண்ணங்கள், கலக்கம் ஆகியவை ஆத்மாவினை பலமிழக்கச் செய்கின்றன. ஆனால் எப்போது நமது வாழ்க்கை நீண்ட காலம் தடைகளற்றதாக இருக்குமோ, நமது சக்திகள் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும். அப்போதுதான் நாம் தனக்காகவும் பிறருக்காகவும் தடைகளை அழிக்கக்கூடியவராக ஆக முடியும். எனவே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், அதில் குறைந்ததிலும் குறைந்த தடைகள் தான் ஏற்பட வேண்டும். யார் சரளமான சித்தம் படைத்தவரோ அவருக்கு எந்த தடைகளும் ஏற்பட முடியாது. பகவான் கூறியிருக்கின்றார், நீங்கள் சரளமானவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் தடைகளும் பிரச்சனைகளும் கூட சரளமானவையாக ஆகிவிடும். யார் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பார்களோ அவர்களுக்கு தடைகள் ஏற்படுவதில்லை. ஏனென்றால் சக்திகளின் கிரணங்களால் தடைகள் தாமாகவே அழிந்து விடுகின்றன. யார் சுயராஜ்ய அதிகாரிகளாக ஆகிறார்களோ அவர்களுக்கும் எந்த தடைகளும் ஏற்படுவதில்லை. நாம் சரளத்தன்மையோடு வாழ்வோம், மிகுந்த சக்தி வாய்ந்தவராக இருப்போம். அப்போதுதான் தடைகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையின் ஆனந்தத்தினை அடைய முடியும். யார் அகங்காரத்திற்கும் கோபத்திற்கும் வசப்பட்டிருப்பார்களோ அவர்களுக்கும் அதிகமான தடைகள் ஏற்படுகின்றன. யார் மாயைக்கு அடிமையாகி விடுகிறார்களோ அவர்கள் பிரச்சனைகளுக்கும் அடிமையாகி விடுகிறார்கள். ஆங்காங்கே காம இச்சையின் தடைகள் ஏற்படுகின்றன. ஆங்காங்கே கோபத்தின் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நாம் இந்த விகாரங்களிலிருந்து விடுபட்டு தடைகளற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். யாரது மனதில் எண்ணங்களின் புயல் வீசுவதில்லையோ அவர்கள் தடைகளற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் சுயத்திற்குள் சுயமரியாதையின் சக்தியினை அந்தளவிற்கு அதிகப்படுத்திக் கொள்வோம். அதனால் வீணான எண்ணங்களின் புயல் ஏற்படாது. ஏனென்றால் இவ்வுலகில் வீணான எண்ணங்களின் சுனாமி அலை அடிக்கிறது. ஒவ்வொரு மனித மனமும் வீண் எண்ணங்களின் புயல்களில் மாட்டி நிலைகுலைந்து போய்கொண்டிருக்கிறது. அதனால் மனிதர் தம்மைத்தாம் மிகுந்த துக்கத்திற்கு ஆளாக்கிக் கொள்கிறார்கள். முன்பு யோசித்து கூட பார்த்திராத தடைகளும் நோய்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. எனவே நாம் உயர்ந்த எண்ணங்களால் சுயத்தினை அலங்கரித்துக் கொள்வோம். லட்சியத்தை உருவாக்குவோம். நான் அனைவரையும் தடைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். பிறருக்கு திருஷ்டி கொடுத்து நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்து உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கி அனைவரது தடைகளையும் அழிப்போம். இந்த வேலையினை நாம் தொடங்கி விடுவோம். மேலும் அனுதினமும் அமிர்த வேளையில் சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். பாபா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்திருக்கிறார் என்று அனுபவம் செய்வோம். பாபா எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். குழந்தாய், தடைகளை அழிப்பவனாவாய் என்று வரமளிக்கின்றார். பாபாவிடமிருந்து எனக்கு இந்த வரம் கிடைத்து விட்டது என்று முழு நாளும் ஆன்மீக போதையில் மூழ்கியிருப்போம். இதனை நினைவு செய்ய செய்ய இந்த வரமானது புத்தியில் தாரணையாகிவிடும். பின்னர் இதனை உபயோகப்படுத்தி கொண்டே இருப்போமானால் உண்மையில் நமக்கு இந்த சக்தி வந்துவிட்டதை அனுபவம் செய்வோம். எனவே முழு நாளும் இந்த வரத்தையும் தந்தையின் வரதான கரத்தையும் அனுபவம் செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.